மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார். அவரிடம் கற்றுக்கொண்டோர் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். நமக்கு ஒரு பழமொழி, ஒரு சொற்றொடர் ஞாபகத்துக்கு வருது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு பழமொழியாக இது இருக்கிறது. ஒரு கேள்வி: கற்றவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்கிறார்களா? கற்றறிந்தவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா? இந்த ரெண்டு கேள்விக்கும் என்ன பதில் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு கல்வி என்பதும் கற்றல் என்பதும் ஸ்லேட்டு புக்கை தூக்கிக்கிட்டு, நோட்டு புக்கை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போய் பாட புத்தகங்களை பார்த்து எழுதி 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 எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதி வெற்றி பெற்று நான் ஒரு பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் கல்வியா? நிச்சயமாக இது மட்டும்தான் கல்வி என்று உண்மையாக நம்மால் சொல்லிவிட முடியாது. கற்றலிலே பல வகைகள் உண்டு, பல வழிகள் உண்டு. அதிலே ஒரு வழியாக, ஒரு வகையாக இதை நாம் சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. இப்படிப்பட்ட சூழலில் ஏன் பிறகு இந்த பிரிவு, பிளவு? கற்றவர், கல்லாதவர். கற்பதுவே பிரிவில்லாமல் பிளவில்லாமல் சேர்ந்து இருப்பதற்குத்தானே. இன்னைக்கு பல சூழல்களில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாவது இன்று நம்மில் படித்த பல நபர்களால் தான் என்று சொன்னால் அது மிகையும் ஆகாது. இல்லை, பல பிரச்சனை, பல சண்டை, பல சிக்கல்கள், பல ஏற்றத்தாழ்வுகள், பல கலவரங்கள், இதுக்கெல்லாம் தூண்டுகளாக பின்னாடி யாரோ ஒரு படித்தவர் நிற்கிறாருங்க. கற்றலின் சிறப்பு செயல்தான் உண்டு. இன்று எப்படி இதை சிறப்பு செய்ய முடியும்? ஏசு சொல்கிறார் இல்லையா, தந்தை தான் உங்கள் கற்றுத்தருவார், அவரிடம் கற்றுக்கொள்கிற யாவரும் என்னிடம் வந்து சேர்வர், என்னிடம் வருகிறவர்களுக்கு நான் நிலைவாழ்வு கொடுக்கிறேன். கடவுள்கிட்ட கற்றுக்கொள்கிற நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? கடவுள் நமக்கு இப்படித்தானே சொல்லிக் கொடுத்தார், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். கற்ற கல்வி எங்கேயா செயல்முறை பெறுகிறதா? நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நாம் கற்ற கல்விக்கு நாம் சிறப்பு செய்கிறோமா? நாம் கற்றுக்கொண்ட கல்விக்கு நாம் சிறப்பான செயல்பாடுகளை தருகிறோமா? யோசிச்சு பாருங்க. இயேசு நிற்கிறார், செயல் வீரராக, முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாளராக எல்லாரையும் தன்னுடைய மக்கள் என்று பார்க்கிறார். அவருக்கு பாவிகள் என்றில்லை, நோயாளர் என்றில்லை, வறியவர் என்றில்லை, எல்லாருக்கும் அவர் சமம். எல்லாரையும் அவருக்கு ஒரே கூட்டில், ஒரே நிலையில், எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் என்கிற நிலைப்பாடை இங்கு இயேசு தருகிறார். அதனால தான் பாவிகளாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், விதவையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேடி ஓடி சென்று அவர்களுடைய தேவையை நிறைவு செய்கிறவராக இயேசு உருமாறி போகிறார். சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு வறியவரை, ஏழையை, உங்களுக்கு கீழே உள்ளவரை, பிச்சைக்காரரை பார்த்து அவங்கள நீங்கள் உங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியுமா? இயேசு சொல்லி தர பாடம், கடவுள் கொண்டு கொடுத்த பாடம் இதுதானே. நீங்கள் என் மக்கள். யாரை பிளவுபடுத்தின, யாரை பிரித்து வச்சார்? பிளவும் பிரிவும் இல்லாமல் இருப்பதுதான் கற்றுக்கொண்டதனுடைய சிறப்பாக அமையும். இன்றைக்கி கடவுள் கற்றுக் கொடுத்ததை நாம் நிலைப்படுத்தணும் சொன்னால் நாம் இயேசுவிடம் போய் சேர வேண்டும். யாருங்க இயேசு? நம்ம மத்தியில் இருக்கிற சக மனிதர்கள் தாங்க. அவங்கள்ட்ட இயேசுவை பாருங்கள், இயேசுவாக அவர்களிடம் போய் சேருங்க. அப்பொழுது நாம் இந்த மண்ணகத்திலே வாழ்கிற வாழ்வும் கூட இறைவன் தருகிற நித்திய வாழ்வாக உருமாறி போகும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள இந்த விண்ணக உணவான இயேசுவை நம் மத்தியில் உண்கிற நாம் உள்ளமும் உடலும் உருவும் இயேசுவாக மாறிட, பிறரிலே இயேசுவை கண்டுகொள்ள, நாம் சேர்ந்து வாழ இறைவன் கற்றுக் கொடுத்த பாடத்திற்கு நாம் சிறப்பு செய்வோம். இறை ஆசை என்றும் நம்மோடு தங்கட்டும்.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.